ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான டேஸ்டான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது ரொம்பவுமே கிறிஸ்பியாக இருக்கும். 4-5 விதமாக தட்டை செய்யலாம். இன்றைக்கி நம்ம ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இது ஒரு 10-20 நாள் ஆனாலும் கெடாது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும். இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறதே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும். கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து. இது 1 ஸ்பூன் உளுந்து, 2லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். லைட்டாக ட்ரை ரோஸ்ட்டாக இதை வறுத்துக்கணும். செவக்க உளுந்தை ஒரு ஸ்மெல், நல்லா ஒரு வாசம் வரும். அது வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி நிறம் மாறினோடனே பொட்டுக்கல்லையும் உளுந்தும் மிக்சியில் சேர்த்து நல்லா ஒரு பவுடராக அரைச்சிக்கலாம். நான் இது போல் பவுடரை அரைச்சிக்கிட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்படி அரைப்பல்லைனா கொஞ்சமாக அரைக்கும் போது இதிலேருந்து ஒரு மாவு 1 ஸ்பூன் எடுத்து போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாவு சேர்த்தாச்சு. அரைச்ச மாவு, கொஞ்சமாக ஜீரகம், லைட்டாக மட்டும் மிளகாய்த்தூள் சேர்க்காம செய்யலாம். நான் லைட்டாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச கருவேப்பிலை, ரொம்பவுமே குட்டியாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் அந்த கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம், இல்லை வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். உருக்கி சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். நான் அப்படியே தான் சேர்க்குறேன். அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இப்போ தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அப்படியே தண்ணி சேர்த்தா ரொம்ப தளர்வாயிடும், மாவு நம்மளுக்கு கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு கெட்டியான மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும். இப்படி இந்த மாதிரி இருக்கணும். உடச்சி போட்டால் இந்த இதில் அதில் கொஞ்சம் தண்ணி இன்னும் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி சேர்த்து இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு துணி போட்டு கூட மூடி வச்சுக்கலாம் நீங்கள். ஏன்னா அடுத்து நம்ம பேட்சாக செய்ய காஞ்சிரும். இதுலேருந்து சின்ன உருண்டைகளை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 2 மெத்தட் சொல்லி கொடுக்க போகிறேன். இது எப்படி ஈஸியாக உருட்டலான்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துகிட்டு ஒரு கவரில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. லைட்டாக இதை கையில் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த கவரை இந்த சைடு வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு சரிசமமான பாத்திரம் இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. மூடி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வச்சுட்டு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கையில் அழுத்தணும். இது போல் தட்டைங்கிற போது இந்த மாதிரி தான் தட்டுவாங்க. சரிசமமான இது வச்சு இது போல் எல்லாமே செஞ்சுக்கலாம். நான் இன்னொரு மெத்தடு சொல்ல போகிறேன். அது ரொம்பவுமே ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம இது போல் எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டேன். இன்னும் பாருங்கள், இந்த மாதிரி தான் தட்டுறது, சரிசமப்படுத்துகிற மாதிரி பண்ணணும். இன்னொரு மெத்தடும் நம்ம பார்க்கலாம். இது ரொம்பவுமே அந்த பூரி மாவு மாதிரி இருக்காது, கொஞ்சம் உடையிற மாதிரி தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் பெரிய பாலாக எடுத்து ஃபுல்லாக அந்த எண்ணெய் தடவின சீட்டில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக தடவிக்கோங்க. இப்போ ஒரு பூரிக்கட்டை எடுத்து நம்ம சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி திரட்ட போகிறோம். இது அந்த மாதிரி வராது, கொஞ்சம் வெடிச்சு அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அரிசி மாவு சேர்த்துருக்கங்காட்டி. இப்போ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நான் ஒரு மூடி வச்சுருக்கேன். இதில் தட்டைக்கு நம்ம எந்த சைஸ் வேணுமோ சின்ன தட்டைக்கெலாம் இப்போ பண்ண போகிறேன். இது நம்ம மெலிசாக தேய்க்கணும். ரொம்பவுமே தடிமனாலாக இருந்தால் தட்டை நம்மளுக்கு கரெக்டாக வராது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன் எல்லாமே. கொஞ்சம் தடிமனாக இருந்தால் திரும்பவும் அந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு சரிசமம் வச்சு தட்டி விட்டுருங்க. ஒரே மாதிரி ஈவனாக ஆகிடும். இப்போ நான் பொரிக்கிறதுக்கு ஆயில் வச்சுருக்கேங்க. ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆச்சான்னு செக் பண்ணிவிட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம செஞ்ச தட்டைகளையெல்லாம் இதில் போட்டுடலாம். ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் திருப்பி விடுங்க. நல்லா வேக விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சா கருகி போயிடும். இப்போ நம்மளோட தட்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே போல் நான் மினி தட்டை தான் நிறையா செஞ்சுருக்கேன், பெரிய தட்டை விட. இது குழந்தைங்களாம் சாப்பிடும்போது என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது போல் ஆயிலில் எடுத்துக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட மற்ற அப்டேட்டை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். கிறிஸ்பியான தட்டை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய்.